ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நியூமராலஜி பற்றி தான். ஸோ இதில் முக்கியமான விஷயம், நிறைய பேர் இப்போ என்கிட்ட நேம் வைக்கும்போது கேட்குற முதல் கேள்வி, சில பேருக்கு மென்டல் கிளாரிட்டி இருக்குது, பட் நிறைய பேருக்கு நாங்கள் எப்படி பேர் வச்சா எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ முதல்ல உங்கள் ஃபேமிலியோட பேர் இல்லை குலதெய்வம் பேர் சம்மந்தப்பட்டதாக வருதா பாருங்கள். ரெண்டாவது உங்களோட குழந்தையோட ஜாதகம்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வருதா பாருங்கள். மூணாவது நியூமராலஜிக்கலி டோட்டல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நம்ம கூப்பிடும் போது அந்த பேர் எப்படி இருக்கோ அதுக்கான இம்பேக்ட் தான் வரும். ஸோ இதனால உங்களுக்கு நியூமராலஜியில எப்படி பேர் வைக்கணும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி உங்க குழந்தைக்கு பேர் வச்சிருக்கீங்கன்னா இப்போ நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்கான ரெமெடிஸ் நீங்க என்ன பண்ணி அந்த நேமை ரிசால்வ் பண்ணிக்கலான்றதுக்கு கண்டிப்பா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா we can definitely help you. And this is Shravanti again. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.